ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முளைக்கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு, அதுவும் சுலபமா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இது வந்து பருப்பை வேக வச்சு தனியாக வேக வச்சுட்டு அப்புறமா கீரை வெங்காயம் எல்லாம் தனியாக வதக்கி போட்டு இந்த மாதிரி செய்யறதெல்லாம் விட ஈஸியாக குக்கரில் ஒரே பேனில் செஞ்சு முடிக்க போகிறோம். இது கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதுலேயும் முளைக்கீரை ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. வெய்ய காலத்தில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு ஒரு கப்பு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். முளைக்கீரை ஒரு கட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் பெரிய சைஸ் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 பல் பூண்டு, 5-6 பச்சை மிளகா, அப்புறமா தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். வடகம் தாளிக்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு கூட தாளித்து போட்டுக்கலாம். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா வேக வைக்க போகிறோம். பருப்பு அதோட கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி வேக வைக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். இப்போ இதுலேயே பெருங்காயப்பொடி மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு தண்ணியும் விட்டுட்டு அதில் பருப்பும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நீல வாக்கில் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது வாயில் அகப்படும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி தேவையில்லைன்னா நீங்கள் பொடியாக கூட நறுக்கி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை கிள்ளி போட்டால் காரம் நல்லா இறங்கும். ஸோ இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். கீரையை தவிர மற்றது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 2-3 விசிலுக்கு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 விசில் விட்டுருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக பருப்பு நல்லா மலர்ந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழைவாக வேணும்னா இன்னொரு விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது உங்களுக்கு தண்ணி நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு மசிக்கிறதுக்கு கஷ்டம். தண்ணியை மேலாக்க நீங்கள் இருத்துட்டு கூட மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை திரும்பவும் இதிலே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்த உடனே கீரை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கீரை நல்லா பொடியாக நறுக்குனிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த முளைக்கீரை வந்து அவ்வளோ நல்லது. இதில் ஃபைபர் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால இம்யூனிட்டிக்கு நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. கீரை இந்த கீரைன்னு இல்லை, எந்த கீரைனாலுமே டெய்லியுமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. டெய்லி சேர்க்கலனாலும் அட்லீஸ்ட் 2 நாளைக்கு, வாரத்தில் 2 நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கும் இது சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகுங்க. இப்போ நான் இதில் உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், பத்தாத மாதிரி இருந்தது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டோம்னாக்கா அப்படியே கலக்கும் போதே நல்லா கரண்டியாலே அப்படியே மசிச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பருப்பும் கீரையும் நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ இது நல்லா அப்படியே திறந்தே நீங்கள் வேக வைக்கணும். ரொம்ப நேரம் மூடி போடக்கூடாது. ஒரு நிமிஷம் அந்த மாதிரி போட்டுட்டு சட்டுன்னு திறந்துடணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு நிமிஷம் மூடி போட்டோன்னே சீக்கிரமாக நல்லா சேர்ந்து வந்துடும். பருப்பு நல்லா நுரைச்சி கீரையோட நல்லா சேர்ந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கீரை குழம்புக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். நான் வடகம் போட்டு தாளிக்க போகிறேன். வடகம் போட்டால் ரொம்பவே மணமாக சூப்பராக இருக்கும். கீரை மசியல் கீரை குழம்புக்கெல்லாம் வடகம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வடகம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு கூட தாளித்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு கீரை பருப்புலாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடகம் தாளிச்சிக்கலாம். வடகம் ரெசிபி நம்ம வீட்லேயே கூட செய்யலாம். வடகம் உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா நான் என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து என்னோடய சிஸ்டரோட சேனல்லேருந்து லிங்க் இது. அதில் அவங்க ரொம்ப சூப்பராக டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அதை செய்யலாம். அதை பார்த்து பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு வடகம். இப்போ இந்த கீரையில் சேர்த்துக்கிறேன்.
அப்படியே வறுக்கும் போதே அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும் வடகம். அதில் வந்து நம்ம கொஞ்சம் விளக்கெண்ணெய்லாம் போட்டு வடகம் செய்கிறதுனால உடம்புக்குமே ரொம்ப குளிர்ச்சி அது. இப்போ இது நல்லா கலந்து விட்டோன்னா முளைக்கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும். இது சாதத்துக்கு மாத்திரம் இல்லை, சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். ஸோ இது பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை இதே மாதிரி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.